இதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது வந்து இளையராஜாவோட இசை. அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு அசட் அப்படின்னா ராஜா சாரோட மியூசிக் தான். பாடல்கள் ஒரு 7-8 பாடல்கள் படத்தில். அது இல்லாமல் பின்னணி இசை. நீங்கள் பின்னணி இசையை கேட்டிங்கன்னா நம்ம படம் பார்க்குறதுக்கு மாதிரியே ஒரு ஃபீல் வரும். நீங்கள் தேவர் மகன் பின்னணி இசையை மட்டும் கேளுங்க, ஒரு 1/2 மணி நேரம் வரும் அது ஓஎஸ்டி. முழு படமும் நம்ம பார்த்த எஃபெக்ட் நமக்கு வந்துடும். அப்படி ஒரு இசையை ராஜா சார் கொடுத்துருப்பாரு. அதில் இந்த சாந்து புட்டுன்னு ஒரு பாட்டு, அது கமலும் எஸ்பிபி பாடியிருப்பாங்க. இஞ்சி இடுப்பழகி, அதுதான் உலக புகழ்பெற்ற ஒரு பாட்டு. பின்னாடி ஹிந்தியில் அதை அப்படி காப்பி அடித்தாங்க. போற்றி பாடறி பெண்ணே, அந்த பாட்டை வந்து நீங்கள் இயல்பாக காட்சியோடு பாருங்கள், மனசு வந்து உங்களுக்கு உருகி போயிடும் அப்படியே. அந்த ஏன்னா அந்த காட்சி அவ்வளோ அழகாக இருக்கும். இப்படி ராஜா சாரோட இசையை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்க்க முடியுமான்னு தெரியல. அப்படி 2.5 கலந்துருக்கு. இந்த படத்துக்கு வந்து தேசிய விருது அறிவிக்கும் போது வந்து இளையராஜாவுக்கு சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது கொடுக்குற அளவுக்கு வந்து வந்துருச்சு. போட்டிக்கு இன்னொரு படம் வருது. அந்த படம் ரோஜா. முதல் படம் ஏஆர் ரஹ்மானுக்கு. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஈக்குவலாக ஓட்டு வந்து ஈக்குவலாக கிடைக்குது. தேவர் மகனுக்கும் 8 ஓட்டு என்னவோ, அதே போல் அந்த படத்துக்கும். இப்போ ஜூரியா இருக்கிறவர் யாருன்னா பாலு மகேந்திரா. ராஜா சாரோட ஆரம்ப நிலையிலிருந்து பழகினவர். அவர் படங்களுக்கு ராஜா சாரை தவிர வேறு யாரும் மியூசிக் பண்ண முடியாது, பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு உறுதியாக சொன்னவர் அவர். அப்படிப்பட்ட பாலு மகேந்திரா இப்போ யார் பக்கம் தீர்ப்பளிப்பார்? அவர் ஓட்டு போட்டாருன்னா அவங்க சிறந்த இசையமைப்பாளர் விருது. அவர் வந்து ஏஆர் ரஹ்மானுக்கு போட்டார்.